நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். என்னடி இது? உங்க வீட்டு புருஷன் அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். எனக்கு சிரிப்பு வரல. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன கொடுமை சார் இது. வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. வருத்தப்படாதீங்க சார். தம்பி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறப்பா. ஓகே சார். ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம்னாரு. அது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி. யாராவது வேலையும் இல்ல, காரும் இல்ல. இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் சார், ஆதார் கார்டு காமிச்சா உள்ள விட முடியாது சார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது. நான் ஒரு அரசியல்வாதி. என்ன பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. டிவில வேற என் ஃபிகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அவன் அரசியல்வாதி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி பிழைக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். அப்படியா? ஆமா. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். 4 இட்லிக்கு எதுக்குடா 6 சிலிண்டர்? எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் பயனடைவார்கள். எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய். நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன். அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையை உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல.
போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இதான் டிஎம்கேல ஸ்டாலின் அப்பா கொடுத்த மஞ்சள் கலர் லேஷன் அரிசி. இதை தான் மனுஷால் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா குத்துக்கிறாரு அப்பா. இதை சாப்பிட முடியுமா? முடியாது. இதான் நல்லா ஆச்சுன்னு சில பேர் கொத்தூஸ்லாம் சொல்லி திரியிறாங்க. எங்க அண்ணன் கொத்த அரிசியை பாருங்க, எவ்வளோ தங்கம் மாதிரி மின்னுது அவர் மனசு மாதிரி. மாற்றம்னா சும்மா இல்லை. அதுக்குதான் எல்லாருக்கும் அண்ணனா இருக்கிறாரு அவரு. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். நான் விடுவனா உடனே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் கையில ரேஷன் கார்டை எடுத்துட்டு நேரா ரேஷன் கடைக்கு போயிட்டேன். போய் வரிசையில் நின்று அடிச்சு குடிச்சு அந்த ரேஷன் அரிசியை வாங்கி அப்படி கையை உள்ள விட்டு எடுத்து பார்த்தேன் பாருங்களேன். மஞ்சக்காமால வந்தவன் மஞ்சள் கலர்ல மூத்திரம் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அரிசி. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை. நீ என்ன பண்ணிக்கிற? நீ தான ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. இப்போ நான் ஸ்டாப்பா? ஐயோ அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ, நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே. என்ன பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 1999 என்ன பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரி, என்ன வேணுமா உனக்கு? என் உணர்வை பேசுறேன். வேண்டாம். நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா. வேண்டாம். எவ்வளவு வருத்தப்படுறேன். வேதனை வேண்டாம். கஷ்டமில்லையா? வேணாம்டா. மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையை கொலைகிற. நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன். அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதலில் நீங்கள் பரிமாறிக் கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனி நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ தெரியுது சார். முஸ்லீம வந்து கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான். அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. நான் சொல்லி ஆகணும். இது வந்து திஸ் இஸ் a really important matter and இது ரொம்ப தமிழ்நாட்டிற்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேணாம்டா. நீங்க எந்த கட்சிக்கோ, நான் திமுக கொடுத்த வாக்குல இருந்து மாற மாட்டேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எங்க சரியத்துக்கு புறமாக போனதும் இல்லை, போகவும் விட மாட்டேன். வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரை வேண்டுமானால் திமுகவை விட்டு துரத்துவோமே தவிர நாங்கள் எங்களுடைய பரம்பரை கட்சியாக திராவிட கட்சியை கட்டி காப்பாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். காரணம், எங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன விஷம். நம்ம 2 பேர் திமுகவும் முஸ்லீமும் பொழந்துக்கிட்டா பழையபடி RSS கார மஞ்சள் குளிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த கனவு மாத்திரம் நீ கண்டாத. இனிமேல் அது போற இடத்துல எல்லாம் பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசிடி வைக்கிற அமைச்சர், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, பாத்ரூம் அமைச்சர், சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர். யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யாரு அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது.
இருக்கிறவன் என்ன சொல்றான், இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்குன்னா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறான். சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. இது என்ன போக்கு? இது என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறைகளை தானே யாரும் எடுப்பார்கள். அப்படியா? நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். மினிஸ்டர் பதவியை நாங்க வாங்கிட்டோம். சோ இனிமே நாங்கள் டிவிகே தலைவரை, டிவிகே கட்சியை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தானே ஒருத்தன் சராசரி மனிதன் முடிவெடுக்கணும். பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறான் என்றால் இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? வாமா குஞ்சரவள்ளி, வா வா வா. என்னம்மா யோசனை? எல்லாரும் ஆலிஸ்வெல் சொல்லிக்கோங்க. ஆலிஸ்வெல், ஆலிஸ்வெல். எல்லாருமே ஆலிஸ்வெல் சொல்லுங்க. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? ஆலிஸ்வெல், ஆலிஸ்வெல். ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியல. பரந்தூர் விமான நிலையமா விவசாயிகள் கண்ணீரா என்றால் முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் பக்கம்தான் நிப்பாருன்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிப்பார். இருக்கட்டும், நல்லதுதான். அப்படியே அமைச்சர் கீர்த்தனா சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். திட்டத்தை கைவிட்டுட்டீங்க. கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். உண்மையிலேயே தாவேக அரசுக்கு விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா விவசாயிகள் கிட்ட இருந்து கையகப்படுத்தின நிலத்தை திரும்ப விவசாயிகளுக்கு தானே தரணும். அதை விட்டுட்டு விவசாய நிலத்துல மறுபடியும் தொழிற்சாலை தொடங்குறதுக்கு பேசாம விமான நிலையமே கட்டிட்டு போகலாமே. இதுல எப்படி விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும்? உங்க அரசியல் லாபத்துக்காக விவசாயிகளையும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியையும் பலியாக்குறதுல என்னங்க நியாயம்? ஆள பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல